கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை நேசித்து இந்த காலையில் நேரத்திலும் கூட அவருடைய வசனத்தையை கற்றுக்கிறதுக்காக கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நேற்று கற்றுக்கின விஷயம் என்ன? வாரசர், தேவனுடைய வாரசு யார் என்பது நம் சப்ஜெக்ட். நம் சப்ஜெக்ட் சாரா கிடையாது, ஆகர கிடையாது. நம் சப்ஜெக்ட் எது? உண்மையான தேவனுடைய வாரசர், அவளை பிள்ளைங்க யார், அவங்க எப்படி பிறந்தாங்க, எந்த நோக்கத்தோடு அவங்க பிறப்பாங்க என்றது தான் நம்ம கற்றுக்கிட்டு வரோம். இந்த உலகத்தில் எத்தனோ பேர் கர்த்தரையோட பிள்ளைங்க என்று இயேசு கிறிஸ்துவோட கர்த்தரையோட பேர் நாமத்தை தரித்து கொண்டு வாழ்ந்துட்டு வர்றாங்க. வேணால் எல்லாரும் கூட அவரோட பிள்ளைங்களாக வாரசராக இருக்க முடியாது. இப்போ கர்த்தர் மூலியம் பிறந்தவையோட குணலட்சணம் என்னங்க நான் பார்க்க போகிறோம். அர்த்தம் பண்ணிச்சா? நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கர்த்தர் மூலயமே பிறந்தவங்க அப்படின்னா வாரசலாக பிறந்தவங்களோட குணலட்சணங்கள் எப்படி இருக்குங்கிறது தான் இப்போ நாம் கற்றுக்க போகிற விஷயம். அதுக்காக நம்பர் 1 யோகான் 3வது அதிகாரம் 9வது வசனம் படிக்கலாம். 1 யோகான் 3வது அதிகாரம் 9வது வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே நல்லா அர்த்தம் புரிஞ்சுக்கணும். புரியுதா? இங்கே கேளுங்க எல்லாம் கூட ஜாக்கிரதையா. இங்கே எழுதப்பட்ட வச்சனம் என்னன்னா, தேவன் மூலயமாக யாரைத்தே பிறந்தாங்களோ அப்படின்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசம் வச்சு அது வந்துச்சா பாவத்தை ஒத்துக்கிட்டு பாவ மன்னிப்பு பெற்று அது வந்துச்சா பரிபூர்ணமாக கர்த்தரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கிட்டு யாரைத்தே இனிமேல் கர்த்தரை வாழணும் என்று இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள என்ன வருது தெரியுமா? கர்த்தரோட வித்து வருது. ஹல்லேலூயா. என்ன வருது சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். என்ன வருது? ஒரு சத்தம் ஒருத்தர் வர மாட்டேங்குதா? என்னாச்சு? சாப்பிடலையா? சொல்லுங்க, கேட்டியா? வித்துனா என்ன? வித்துனா அளவுக்கு தெரியுமில்ல? விதை. என்ன விதை இருக்குதாம்மா அவங்களுக்குள்ள? விதைன்னு அர்த்தம் என்ன? என்ன விதை? கர்த்தரையோட வச்சனமுங்கிற என்ற விதை உள்ளுக்கு வருது. அர்த்தம் பண்ணிச்சா? எப்பைத்தே உண்மையாக நீ மனஸ்தாபனப்பட்டு கர்த்தரை நோக்கி கர்த்தாவே நான் பாவி, என்னை ரட்சிப்புங்க, என்னை காப்பாற்றுங்க, இல்லை நான் எங்கே போவேன், நரகத்துக்கு போயிடுவேன் என்று எப்பைத்தே நாம் என்ன பண்ணுறோம்? கர்த்தரை நோக்கி வாய் திறந்து எப்பைத்தே கர்த்தருக்கு ஜெபம் பண்ணுறோமோ இல்லாட்டி கர்த்தரை என்ன பண்ணுற வேண்டுறோமோ கர்த்தரோட வித்து நமக்குள்ளே வருது. அர்த்தம் பண்ணிச்சா? என்ன வருதுமா? கர்த்தரோட வித்து நமக்குள்ளே வருது. புரிஞ்சா? ஒரு வித்தனம்ங்கிறது, ஒரு வித்துனுங்கிறத விதைங்கிறது பூமிக்குள்ளே போட்டப்போ என்ன? ரெண்டாவது அது 4 நாள் முளைக்க வந்து ஒரு நூதன சுஷ்டியாக வருது இல்லையா? புது சுஷ்டி வருது அதுக்குள்ள இல்லையா? நீ எந்த விதை போட்டாலும் அதுக்கு ஒரு நூத்தனமான லைஃப் என்ன சொல்லுவாங்க? அது நூத்தனமான ஒரு சுஷ்டிங்கிறது உற்பத்தி ஆகுது. 4 நாள் என்ன ஆகுது? அந்த நிலத்தோட நிலைமை மாறி போகுது இல்லைங்களா? ஒரு சின்ன விதை தான் நீங்கள் போடுறது. விதை போட்டு 2 நாள் 3 நாள் பார்த்துருந்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து மொல்ல ஒரு நூத்தன சுஷ்டி போட்ட விதை வரதில்ல. புரியுதானே சொன்னது? போட்ட விதை அப்படியே வருதா? இல்லை, அதுக்குள்ள என்ன ஆகுது? நூதன சுஷ்டி உற்பத்தி ஆகின மாதிரி தான் எப்பைத்தே நாம் உண்மையாக கர்த்தரையோட கல்வாரி அன்பிய அவர் எனக்காக அடிபட்டார்னு அவரை நோக்கி அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி, ஓ கர்த்தாவே நான் செஞ்ச பாவத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த வேதனை அனுபவிச்சிங்க கர்த்தாவே, நானும் அந்த தண்டனை அனுபவிக்க வேண்டியது எனக்காக நீங்கள் அந்த கல்வாரியில் என்ன பண்ணுங்க
தானே அனுபவித்தீங்கன்னு எப்படியோ அந்த கர்த்தரை அது கல்வாரிசை நோக்கி நீங்கள் கண்ணீரோடு கர்த்தரை ஜெபம் பண்ணும்போது அப்போ உங்களுக்குள்ள பரிசுத்தாவி என்ன பண்ண தெரியுமா, ஒரு நூதனமான மனிதனை உண்டாக்குது. எப்படியாயிட்டு அந்த விதை நம்ம குலத்துக்குள்ளே வருதோ அதே மாதிரி வச்சனம்ங்கிறது நமக்குள்ளே வந்து என்ன பண்ண நம்மளையா ஒரு புதிய மாற்றம் நமக்குள்ளே கொண்டு வருது. புரிஞ்சா இல்லையாது? புது மாற்றம் என்ன ஆகுது? கொண்டு வருது. புது மாற்றத்தை நமக்குள்ளே கொண்டு வருது. அப்படி அந்த மாற்றம் உண்டாகும் போது தான் உண்மையாக நீ கர்த்தருக்குள்ள என்ன மாதிரி புதுசாக பிறந்த மாதிரி. அதனால யோவான் சுவிசேஷம் நம்ம 3:5 பார்க்குற 4 3:3 3:5 பார்க்குறேன்னா ஒருத்தர் புதுசாக பிறந்தாதான் அவன் என்ன பரலோகத்தையே பார்க்க முடியும். ஒருத்தர் ஜலத்து மூலியமா என்ன ஆகணும், ஆய்வு மூலியம் என்ன பிறந்தாதான். இதுதான் ஜலத்து மூலியம் பிறக்கிறதுனா வச்சனம் மூலியமா அடுத்த மாதிரி பிறக்கிறது, ஆய்வு மூலியம் பிறக்கிறது என்ன பரிசுத்தாவி நமக்குள்ள என்ன வித்தத்தை கொண்டு வந்து நம்மளையா ஒரு புது மாற்றம் கொண்டு வருது. அப்போ இருந்து நமக்குள்ள என்ன ஒரு புது மனிதன் ஆயிடுவோம். அர்த்தம் பண்ணிச்சா? இதுதான் உண்மையான கிறிஸ்துக்குள்ள என்ன வருது, ஜனிக்கிறது, புதுசாக பிறக்கிறது. பிறந்தவன் தான் என்ன ஆவான், வாரசரு ஆக முடியும். ஹல்லேலூயா. புரிஞ்சு நல்லா புரிஞ்சுட்டா? இப்போ அப்ராமுக்கு சாராக்கு பிறந்தவன் யார், கர்த்தரோட வச்சனத்து மேலே என்ன பண்ணாங்க, விசுவசித்தாங்க, வாக்தானத்தை நம்பினாங்க. அது பண்ணிச்சா? அது மூலியம் அவங்க என்ன பரிசுத்த கடவுளோட சக்தி அவங்களுக்குள்ள வந்துச்சு. அது மூலியம் எப்படி பண்ண இசாக்கு என்ன பண்ணா பிறந்தா. அதே மாதிரி நாம் என்ன பண்ணுறோம் புதிய ஏற்பாட்டில் அதே மாதிரி கர்த்தரோட வச்சனம் நம்ம பிறக்கிறோம். அப்ராமுக்கு வாரசுரை எப்படி இசாக்கானானோ அதே மாதிரி நம்ம கர்த்தரோட ராஜ்யத்துக்கு என்ன பண்ணுறாவோ வாரசுரை ஆகிறோம். இந்த சத்தியத்தினால புரிஞ்சுக்கணும். இல்லை சும்மா ஏதோ நம்பேசி அல்லா ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்ட நானே எடுத்துக்கிறேன், இல்லாட்டி எங்கள் தாத்தா பாட்டை எடுத்துக்கிட்டாக்க நானே எடுத்துக்கிறேன், இல்லை எங்கள் அம்மாவுங்க சொன்னாங்க காப்பி எனக்கு ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், எங்களாட்டி எங்கள் பித்தாமாருங்கெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க பட் நான் குடும்பம் எடுத்துக்கிறேன் நானே எடுத்துக்கிறேன். இல்லை எடுத்துக்காட்டி எனக்கு கூட என்ன ஆகுது, நான் திருவிருந்து எனக்கு கொடுக்க மாட்டாங்க, அதனால நான் என்ன பண்ணுறேன் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன். இல்லாட்டி கல்யாணம் முடிக்க மாட்டேங்க காப்பாட்டி என்ன பண்ணுறேன் நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன். இப்படி எடுத்தவங்க யாரும் வாரசர் ஆக முடியாது. இஸ்மாயில் அப்ராம் சந்ததி தான், கேத்துராவுக்கு அப்ராமோட சந்ததி தான். இவங்க எல்லாரும் வாரசர் ஆனாங்களா? ஆகலை, ஒருத்தன் தான் ஆகணும். அதே மாதிரி பிரிய சகோதரி சகோதரி நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் நாம் அதுக்குள்ள என்ன வரணும், கர்த்தரோட வித்து வரணும். அதாவது நம்பர் ஃபஸ்ட்டு கர்த்தர் மூலம் பிறந்தவங்களுக்குள்ள என்ன இருக்குதாமா, கர்த்தரோட விதை இருக்குதாமா. அந்த விதை இப்படி என்ன ஆகுது, 4 நாள் என்ன புதுசாக மாற்றிட்டு வருது. பழைய சுபாவம் போய் என்ன வருது, புது சுபாவம் வருது. எந்த சுபாவம் வரு, எந்த குணம் வரு, அந்த போட்ட விதை எதுதோ அந்த விதை அந்த குணம் தான் வரும் அதுக்குள்ள இருந்து, இல்லையா? அந்த செடி தான் வரு. இப்போ நமக்குள்ளே வந்த விதை எது, தேவனோட வசனம். என்ன வச்சாமா அதுதான் எழுதிருக்குதாங்க, வாசிங்க. அதுக்கு 3:9 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. என்ன இருக்குதாம்மா, தரித்திருக்கிறது. என்ன தரித்திருக்கிறது, அவருடைய வித்து. பூர்த்தியா படிக்கணும். அவருடைய வித்து. அவருன்னு யாரு, தேவனுடைய வித்து நமக்குள்ள இருக்குது. காப்பாற்றி இந்த வித்து எப்போ இதை வந்தோ நமக்குள்ள என்ன மாற்றம் வரு, தேவனோட குணங்கள் வரு. அர்த்தம் புரிஞ்சா? எந்த குணம் வரு நமக்குள்ள, தேவனோட குணங்கள் வரு, இயேசு கிறிஸ்துவோட குணங்கள் வரு, ஆட்டோமேட்டிக்காக வரு. புரியுதா? இப்போ அப்ராமுக்கு இஸ்ஸாக்கு பிறந்தா, இஸ்ஸாக்கு எந்த குணம் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ஸாக்கு குணம் எப்படி இருக்குது, நம்ம இஸ்மாயில் குணங்கள் ஏதாச்சும் இருக்குதா சொல்லுங்க. கெத்துரா சந்ததியோட குணங்கள் ஏதாச்சும் இருக்குதா? இல்லையே. இவர் குணம் ஸ்பெஷல் இருக்குது. இயேசு கிறிஸ்துவோட குணங்கள் இருக்குது. ஆட்டுக்குட்டியோட குணங்கள் இருக்குது. யாருக்குள்ள, இசாக்குள்ள. உண்மையா நீ கர்த்தரோட பிள்ளையா இருந்தா, உண்மையா நீ பிறந்தது
கர்த்தரோட வச்சன மூலியமாக இருந்தால் உங்களை கூட என்ன வரும்? இயேசு கிறிஸ்து குணங்கள் இருக்கு. அது 4 நாள் பெருகிட்டு வரும் நமக்குள்ள. உம்படா குணங்கள் இல்லாட்டி உம்படா என்ன சொல்லுவாங்க, உன் நடவடிக்கை எப்படி இருக்கு? இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்கு. இஸ்மாயில் மேல என்ன அது என்ன காட்டு கலந்த மாதிரி இருக்காது. புரிஞ்சு? அப்படின்னு அர்த்தம் என்ன? கீழ்படுற சுபாவம் உங்கள்கிட்ட இருக்கு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு யார்? கர்த்தரோட பிள்ளைங்களுக்கு வேண்டியது ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? கீழ்படுதல். இசாக் எப்படி கீழ்பட்டார்? தகப்பனுக்கு என்ன பரிபூர்ணமாக இயேசு கிறிஸ்து எப்படி பிதாக்கு கீழ்பட்டார், அது மாதிரி இசாக் மனைவி பரிபூர்ணமாக கீழ்பட்டார். நம்மளுக்கு கீழ்படுற குணம் இல்லாத நினச்சாக்க சம்திங் நமக்குள்ள நம்ம பிறப்பில் என்னமோ இருக்குது. என்னமோ எனக்குது ஏதோ இருக்குதுன்னு அர்த்தம். நீ வச்சந்து கீழ்படுறதில்ல, உபதேசம் கீழ்படுறதில்ல, எனக்கு அர்த்தம் என்னன்னா சம்திங் ப்ராப்ளம் நமக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். விஷயத்துக்கு வரலாம். அர்த்தம் பண்ணிச்சா? కాబట్టి அவங்கள இருக்குது வித்து இருக்குது. కాబట్టి அர்த்தம் பண்ணிச்சா? அவன் என்ன பண்ண மாட்டான்? வாசிங்க அதே 1வது அதிகாரம் 3:9. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்கு தரித்திருக்கிறது. இவங்களும் என்ன இருக்குது? அவருடைய வித்து, தேவனுடைய வித்து இருக்கிறதுனால அவன் பாவம் செய்ய மாட்டான். என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்ய மாட்டான். நம்ம நீ பாவம் செய்யணும்னு அர்த்தம் என்ன அர்த்தம்? இப்போ எத்தனோ பேர் தான் கர்த்தரோட பிள்ளைன்னு ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? பாவத்தையா செய்கிறாங்க, இஷ்ட பூஜையை செய்கிறாங்க. அர்த்தம் பண்ணிச்சா? என்ன பண்ணுறாங்க? இஷ்ட பூர்த்தியாக செய்கிறாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? ஞானஸ்தானம் எடுத்து என்ன பண்ணுறாங்க? குடிக்கிறாங்க, விபச்சாரம் பண்ணுறாங்க, திருத்தனம் பண்ணுறாங்க. அதனா கூட என்ன பண்ணுறாங்க? நான் தான் கரெக்ட் தான், நான் எந்த தப்பு பண்ணலன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது அவங்களுக்குள்ள. அர்த்தம் என்ன? அவங்கள என்ன இல்லை? வித்துங்கிறது இல்லை. இது வச்சனம் என்ன சொல்லுது? உண்மையாக தேவனோட பிள்ளையா நீ பிறந்திருந்தா உங்களுக்கு என்ன இருக்குது? இல்லாட்டி தேவ மூலியமாக நீ பிறந்திருந்தா உங்களுக்கு என்ன இருக்குது? தேவனுடைய வித்து இருக்குது. அதனால் நீ என்ன மாடு? பாவம் செய்ய முடியாது. உன்னை கட்டி போட்டு எடுத்துகிட்டு போய் சாராக்கடையில் உட்கார வச்சு மினுக்கான பாட்டில் வச்சு கறி வச்சு குடிக்கிறியா இல்லையான்னு சொன்னாங்க. குடிக்க வேணாம் பண்ண மாட்டான், குடிக்க மாட்டான். அது மாதிரி நிறைய சம்பவம் இருக்குது. ஒரு சகோதரன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரட்சிப்பாட்டுட்டான், கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணா தெரியுமா? அதே மாதிரி எடுத்து போய் பாரில் வச்சு நீ இல்லையா லாஸ்ட்டுக்கு என்ன பண்ணுங்க தெரியுமா? ஏய் நீ குடிக்கிறியா இல்லை நான் சாவட்டுமாங்கிறான் நம்ம ஒருத்தர். என்ன பண்ண? நீ குடிக்கிறியா? ஃப்ரெண்ட் என்னங்கிறான்? நான் செத்து போவேன். அந்த நிலைமையில் வந்தாங்க கூட என்னாச்சு? அவன் என்ன பண்ணல? குடிக்கிறதுக்கு மனசு. காரணம் என்ன? அவருக்குள்ள வித்துங்கிறது இருக்குது. 10 பேர் பிடிச்சிட்டு பூசை பண்ணான்னு அடித்தாங்க. நீங்கள் பூசை பண்ண என்ன பண்ணாங்க? நீங்கள் அடித்து அந்த மஞ்சள் விபூதி குங்குமம் எல்லாம் எடுத்து சாம்பார் தலை மேலே வாயில் போட்டு எத்தனோ பண்ணாங்க. இன்றைக்கி அதே வேலை கர்த்தரை பிரச்சுரம் பண்ணுறோம். நம்ம கர்த்தரை விட்டு அடிக்கலையல்ல, கும்பிடுக்கு போகலையல்ல. காரணம் என்ன? உங்களுக்கு என்ன இருக்குது? வித்து இருக்குது. அந்த வித்து இருக்கும்போது எப்பேற்பட்ட இடத்துல நீ இருந்தாங்க கூட என்ன பண்ண முடியாது? பாவம் செய்ய மாட்டேன், பாவத்துக்கு உங்களோட மனசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் பேர் சாக்காடு சொல்லுவாங்க. எப்படி? ஐயோ நான் இருக்கிற இடத்துல எல்லாம் அன்னிஜங்கள், அதனால நானும் கூட அவங்க கூட விழுந்துட்டு நான் ஜாப் பண்ண இடத்துல எல்லாம் யாரும் அந்நியர், அதனால நான் என்ன பண்ணேன்? விழுந்துட்டேன். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள என்ன இல்லை? வித்து இல்லைங்க. இது சரியான மனம் திரும்பல, சரியான விசுவாசம் உங்களுக்கு இல்லை, நிஜமான வாக்தானம் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை. இது நல்லா அறிஞ்சுக்கணும். இந்த கிளியராக சொல்லணும்னா ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி தான், பன்னிக்குட்டி பன்னிக்குட்டி தான். அவ்வளோதானுங்க.
ஆட்டுக்குட்டி எடுத்துகிட்டு போய் நீ சேத்துல போட்டாங்க ஒரு செகண்ட் கூட அந்த சேத்துல இருக்காது. டக்குன்னு எங்க வந்துடு வந்து க்ளீன் பண்ணிக்காது அப்பத்துக்கு அப்பயே. பன்னிக்குட்டி எடுத்து போட்டா சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் சுகமாக சந்தோஷமாயிடுறதுக்கு. நீ நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு இல்லையா க்ளீன் பண்ணி தங்க நகை வந்து கழுத்தில் போட்டு எடுத்துகிட்டு போய் சேர்த்துக்கிட்டு வச்சுன்னா தங்க நீ உனைய கூட விட்டு போய் குதிச்சிரு. இப்போ நான் பன்றிக்குட்டியா ஆட்டுக்குட்டியா அதுக்கு நாம் பரிசீலனை பண்ணிக்கணும். அது கொஞ்சம் நீ உண்மையாக ஆட்டுக்குட்டியாக இருந்தா நீ உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாங்க கூட நீ யார்? ஆட்டுக்குட்டியாக தான் இருப்பேன், பன்னிக்குட்டி ஆக மாட்டேன். ஏசேப் யார்? ஏசேப் எந்த இடத்துல இருந்தார்? அவருக்கு நம்ம யார்? சபை, பாஸ்டருங்க, ஊழியக்காரரு, அது இது ஆன்லைன் அது இது எல்லாம் இருந்துச்சா? என்ன இருந்துச்சு? எங்கே பார்த்தாலும் அவருக்கு எல்லாம் விக்கிரகம் தான். அதுவும் இல்லாமல் ஜமானுக்கு டைம் இருக்குதா இல்லையா அவருக்கு? எதனால அவர் அடிமையாக இருக்கிறார். அங்கே எப்பயோ கோல் கூட்டு எழுப்புவாங்க, எல்லாம் படுத்து முற்படுத்து அவன் படுக்கணும். படுத்து முடிச்சா காலையிலும் சாயந்தரம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாள். வேணாலும் அவர் யார்? அவருக்கு யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார் அவருக்குள்ள. கர்த்தர் பயம் இருக்குது அவருக்குள்ள. கொடுத்த பிரதி வேலை கூட இப்போ நம்பிக்கை பண்ணிக்கிட்டு அவர் இருக்கிறார். அதில் அவர் செஞ்ச அவர் கொடுத்த பிரதி வேலை கூட அது ஆசீர்வாதமாக இருந்துச்சு. இவன் அடிமைதா, இவன் எஜமானுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். இவன் அடிமைதா. நாம் என்ன பார்க்குறேன்னா எனக்கு என்ன லாபம் செஞ்சான்னு நினச்சி ஃபஸ்ட் நாம் எல்லோரும் எங்கே வேலைக்கு போகிற ஃபஸ்ட் தேடிக்கிறது எஜமானை பார்த்து ஆலோசனை பண்ண மாட்டான். நம்ம பேர் எஜமான திட்டுறாங்க இருக்கிறாங்க. நீங்கள் திட்டிக்குவீங்க உங்கள் எஜமானுங்க? உண்மையான தேவ பிள்ளைங்க எப்போவுமே எஜமானி என்ன கூட இருக்காது. நம்மளுக்கு அநியாயம் பண்ணவங்க கூட நம்ம திட்டுறதுக்கு அனுமதி இல்லை. அது முடிஞ்சா எஜமானுக்கே வேலை செய்வாங்க, எஜமானுக்கு கூட சம்பளத்தையும் சாப்பிடுவோம், எல்லாம் பண்ணுவோம், லாஸ்ட்டுக்கு அவங்களே என்ன பண்ணுவோம்? திட்டுவோம். பைபிள் இருக்குது அது மாதிரி. எஜமானு கெட்டவனாக இருந்தவங்க கூட என்ன பண்ணணும்? அவனுக்கு தீனல் நல்லா கர்த்தருக்கு பண்ணுற மாதிரி எல்லா சேவை நீ பண்ணாதான் அவர் நீங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறது யார்? எஜமானு கொடுக்குறது இல்லை, கர்த்தர் கொடுப்பார். அந்த எண்ணத்தோட நீ கர்த்தருக்கு பண்ணுற மாதிரி பண்ணணும் எந்த வேலையாக இருந்தாலும். அப்படி பண்ணல நினச்சிக்கா உனக்கு கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணாது? ஆசீர்வாதம் வராது. எதுக்கு? நம்ம கூட கர்த்தர் இருக்கிறா. ஏசு அப்படிதான் பண்ணார். அந்த நயமான் வீட்டில் ஒரு சின்ன குழந்தை, சின்ன பிள்ளை இருக்குது, வேலைக்காரி இல்லையா, சின்ன குழந்தை. கணக்குறாரு பார்த்தா அந்த புள்ள எஜமான் எப்போ சாவானோ இவங்க எப்போ சாவாங்களோ விஷம் நம்ம இந்த காலத்தில் இருந்து விஷம் வச்சு கொண்டு வருவாங்க. எதுக்குன்னா அந்த புள்ள மின்னுக்காண்டி அவங்க அம்மா அப்பா நல்லா கொண்டுட்டாங்க. கொன்னது யார்? இவங்க தானா? கொருடி இவரையா அடிமையாக அந்த பிள்ளைய நல்லா இருக்குது, வேலைக்கு வர நல்லா இருக்குது கொண்டு வந்து வச்சுக்கிட்டாங்க. வேணா அந்த புள்ள எஜமானியோட என்ன எஜமானு அம்மாவில் எஜமானி என்ன பண்ணுது? எவ்வளோ நேசித்து எவ்வளோ நல்லா அங்கே என்ன பண்ணுது? வேலை செய்யுது, நம்பிக்கை வேலை செய்யுது. அதனால தான் எஜமானி இந்த புள்ள சொல்கிற பேச்சு யார் கேட்டாங்க? எஜமானமாக கேட்குது. அந்த லெவலுக்கு வரணும் நம்ம எங்கேயாச்சும் வேலை செஞ்சாக்க. நம்ம இன்னொரு இடத்துல வேலை செய்கிற வேணாம் நம்ம பேசி நம்ம மேலே அதிகாரி கேட்பாங்களா? நம்ம மேலே எப்பேற்பட்ட ஒரு என்ன இருக்குது? ஒரு அபிப்பிராயம் இருக்குது. நம்ம எல்லோரும் ஒரு பக்கம் வேலை செய்கிறோம். வேலை செய்கிற பக்கம் நம்ம மேலே அதிகாரிங்களுக்கு நம்ம விஷயத்தில் எப்பேற்பட்ட என்ன சொல்லுவாங்க? எப்பேற்பட்ட ஒரு அபிப்பிராயம் தமிழ் என்ன சொல்லுவாங்க? அபிப்பிராயம். அப்படின்னா ஓ இந்த புல் நல்லது, இந்த புல் இந்த பிரதர் இந்த நல்லவன் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்கணும். அதுதான் உண்மையான தெய்வ பிள்ளைக்கு இருக்க வேண்டிய என்ன குணம். அது பண்ணிச்சா அப்படி விஷயத்துக்கு வரல நம்ம. அதனால தான் அவன் என்ன பண்ண பாவம் செய்ய மாட்டான். யாருக்குள்ளைத்தே தேவனுடைய வித்து இருக்குதோ அவன் என்ன பண்ண மாட்டான்? பாவம் செய்ய மாட்டான் என்று கர்த்தருடைய வசனம் கிளியராக சொல்லுது. அது முதலாவது.